இன்டென்ஷன் இல்லாம எப்படி ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க? ஸோ எந்த இன்டென்ஷன்ல எடுத்தாங்கன்றது தான் நம்ம விசாரிக்க முடியும். கண்டிப்பா என்ன இன்டென்ஷன்ல இது திருடப்பட்டுச்சு, யார் சொல்லி திருடினார்கள், இதற்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன மாதிரியான டேட்டாக்களுக்காக இது திருடினார்கள், என்ன இன்டென்ஷன்ல இது திருடினாங்க, இது அனைத்தும் விசாரிச்சு முடிந்த முடியும். நிறைய இடங்கள்ல பப்ளிக் வந்து கரண்ட் பில் அதிகமா வருது, ரீடிங்ஸ் தப்பா இருக்கு, நிறைய புகார்கள் இப்போ சமீபமா வருது. ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லலாம். ஏன்னா மீட்டர் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மின்சார மீட்டர்ல என்ன பதிவா இருக்குது அதான் ஒண்ணு, திடீர்னு வராது. என்ன ஸ்பெசிபிக்கா ஏதாவது அவங்க இருந்தால் கண்டிப்பா கொடுங்க, அதற்கான என்னன்னு செக் பண்ணிட்டு கண்டிப்பா சரி. மின் தடைக்கு முக்கிய காரணம்னு வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க். அதாவது ஹெவி லோட் இருக்கும்போது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் லோட் வந்து என்ன பொதுவாக வந்து நம்ம இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு 250 சப்ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கிற தேவைகளுக்கு நமக்கு தேவை. ஏன்னா அதிகமான லோடு வந்து இப்போ இரவு நேரங்கள் எடுக்கப்படுது, பீக் ஹவர்ஸ்ல அதிகமான லோடு எடுக்கப்படுது. ஸோ அது நமக்கு தேவையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250 சப்ஸ்டேஷன்ஸ் தான் தேவை அந்த லோடை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் எந்த பெரிய மாற்றமும் செய்யப்படும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் லோடு தேவைப்படும் பொழுது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சப்ஸ்டேஷன். ஸோ எல்லா இதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் 6 சப்ஸ்டேஷன் தேவைன்னு நான் கடந்த ரிவ்யூ சொன்னேன். இது மாதிரி சென்னையிலையும் எந்த இடத்துல சப்ஸ்டேஷன் தேவைன்னு ஆல்ரெடி கணக்கிடும் பணிகள் இருக்கு. ஸோ பாதி சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ துவங்கப்பட்டிருக்கு, ஆனால் முடிக்கப்படவில்லை. ஸோ இதெல்லாம் முடிக்கப்பட்டு அடுத்த வருடத்துக்காவது தேவையான அளவு நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இது பிரைமரி ரீசன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கெப்பாசிட்டி கூட்டிகிட்டே இருக்கு, பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம போதுமான அளவு இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் நான் சொல்றது வந்து ஒரு சப்ஸ்டேஷன் அளவில் அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் அளவில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபுல் எஃபிஷியன்சின்னு ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை தாண்டி நிறைய இடத்துல வந்து கேபிள்கள் வயர்கள் கட் பண்ண போறதுனால பெரிய தடையில் ஏற்படும். ஒரு சில 110 kV கேபிள்லாம் கட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2 நாளாகும் அதை சரி செய்ய. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து மாற்று கேபிள் வழியாக நம்ம கொடுக்குற பணிகள் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஏதாவது எதெல்லாம் வந்து மேஜர் ஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்க தேவை உடனடியாக எங்க தேவை, எங்கெங்கெல்லாம் உடனே சப்ஸ்டேஷன் தேவை, ஸோ இதை எப்படி சீராக்கிற அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது வந்து வர்ற காலங்களில் பெரிய அளவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முதல்வரிடமும் அனுமதி பெற்று எங்கெங்கெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியும் அதை சரி செய்யும் பணிகள். எல்லா இடத்துலயும் எந்த நேரத்தில் ஃபால்ட்னால வருதோ அதை நம்ம சீரமைச்சுட்டு தான் வரும். தொடர்ந்து ஒரே ஏரியாவில் அப்படின்னா ஒரு சில இடத்துல ஃபால்ட்னால வருது. இப்போ நம்ம மொபைல் டீம்ஸ் வச்சிருக்கோம், மொபைல் டீம்ஸ் உடனடியாக அங்கே சென்று அங்கே பணிகளை செய்து அவங்க வந்து அதை சீரமைக்க பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் டீம்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த பவர் கட் ஃபால்ட் அட்டன் பண்றது வந்து அந்த டைமிங் வந்து துரிதமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால மொபைல் டீம்ஸோடைய பணிகள்னால இப்போ வந்து 14 டீம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேலையில பார்த்துட்டு இருக்கோம். அதனால நிறைய இடத்துல இந்த ஃபால்ட் அட்டன் பண்ற டைம் உடனடியாக சரி செய்யப்பட்டு எங்க பண்ணியிருக்கோம், சீக்கிரம் நடந்து முடியும். அரசு பொதுப்பேட்டு இன்னும் 1 மாசம் கூட புதிய அரசு முதல்வர் உத்தரவின் பேர்ல என்னென்ன செய்யணும் துரிதமா செயல்படுறோம். எல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க எவ்வளவு எல்லாம் சீரமைக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான தடைகள் இப்போ ஹார்ட் டிஸ்க் காணப்படும் தடைகளும் இருக்கு. எல்லாம் அனைத்து வேலைகளும் பேரலா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அனைவரும் பெரும்பான்மையான நேரங்கள் அனைத்தையும் சரி செய்யும் வேலைகளை தான் அனைத்து அமைச்சர்களும் முதல்வர் உத்தரவின் பேர். மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடுபோன சம்பவம் தொடர்பாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.